நம்மளோட இந்த ஃபன்னி மொமெண்ட்ஸ் காட் ஆன் கேமரா பார்ட் 1 வீடியோல சில சிறப்பான தரமான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில மத்தவங்களை சிரிக்க வச்சிருப்போம். நாம தெரிஞ்ச சிரிக்க வைக்கிறோமோ இல்லையோ, நமக்கு தெரியாம நாம பண்றதை பார்த்து மத்தவங்க சிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கான வீடியோலயும் சில பேரோட வாழ்க்கையில நடந்த சில காமெடியான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். உங்களோட பிஸியான வாழ்க்கையை கொஞ்சம் கூல் பண்றதுக்காக இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கோம். இந்த வீடியோவோட ஒவ்வொரு காட்சிகளும் கண்டிப்பா உங்களை சிரிக்க வைக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை கிரியேட் பண்ண எனக்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு. ஆனா இதை நீங்க லைக் பண்ண ஒரு செகண்ட் போதும். அதனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அடம் பிடிச்சாவது அதை வாங்காம விடாதுங்க. அதுங்க கேட்கறத மட்டும் நாம வாங்கி தரலனா நம்மள ஒரு வழி ஆக்கிருங்க. அதே மாதிரிதான் இங்க ஒரு சின்ன பாப்பா ஒண்ணு வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த பாப்பா கேட்கிற பொருள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படி என்னதான் கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னோட மாமா வேணும்னு கேக்குது. அதாவது என்னோட வீட்டுக்காரர் வேணும், அதுவும் இப்பயே வேணும்னு அடம் பிடிக்குது. பக்கத்துல இருந்த அந்த பாப்பாவோட அம்மா, உன்னோட வீட்டுக்காரர் உன்ன மாதிரி சின்ன பாப்பாவா விளையாண்டுட்டு இருக்கோம், இப்போ உனக்கு கிடைக்காது, நீ பெரிய பொண்ணா வந்தோன்னதான் உன்னோட வீட்டுக்காரர் உனக்கு கிடைப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா யார் பேச்சையும் கேட்காம எனக்கு என் வீட்டுக்காரர் இப்பயே வேணும்னு அடம் பிடிக்குது. அந்த பாப்பா அடம் பிடிக்கிற அழக நீங்களே பாருங்க. किसके पास जाना? पति कौन होता है? मामा थोड़ी ना होता है। मामा मामी के पति हैं, पापा मम्मी के पति हैं, नाना नानी के पति हैं, समझे? वो कहीं खेल रहा होगा बेटा, अभी नहीं मिलेगा वो। वो बच्चों के पति नहीं होते हैं बेटा, बच्चों के पति नहीं होते हैं। जब बड़ी हो जाते हैं तब होते हैं, बच्चों के नहीं होते हैं, ठीक है? बच्चों के तो भाई बहन होते हैं सिर्फ। बच्चों के पति थोड़े होते हैं। और मेरे पति रे नन्नू குழந்தைங்க எப்படி எல்லாம் அடம் பிடிக்குதுன்னு பாருங்க. அந்த பாப்பா கேக்குறத அதோட அப்பா அம்மா எப்படி இந்த வயசுல வாங்கி தர முடியும்? ஏதாச்சும் முட்டாய் வாங்கி கொடுத்து தான் சமாளிச்சாகணும். ஆனா அந்த முட்டாயும் என்னோட வீட்டுக்காரர் வந்து தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிடுச்சுன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? எலெக்ஷன்ல நின்று தோத்து போறவங்க சோகமா இருக்கிறத பொதுவா நாம பாக்குறது தான். ஆனா இங்க ஒருத்தருக்கு ஒரு பெரிய கொடுமையே நடந்திருக்கு. 2019 நடந்த லோக்சபா தேர்தல்ல பஞ்சாபை சேர்ந்த ஜலந்தர் தொகுதியில இருந்து ஒருத்தர் போட்டி போட்டிருக்காரு. ஆனா அவருக்கு வெறும் 5 ஓட்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ரிசல்ட்டை பார்த்து அவர் ரொம்பவே அழுதுருக்காரு. மீடியா கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் வீட்டுல ஓட்டு போற வயசுல 9 பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு வெறும் 5 ஓட்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. என் வீட்டுல உள்ள ஆளுங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு தேம்பி அழுதுகிட்டே ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு. அவருக்கு நடந்த சோகத்தை அவருடைய யூடியூப் சேனல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. அதை பார்த்த பல பேருக்கு அவருக்கு நடந்த விஷயம் வேதனையா இருந்தாலும் அவர் மீடியாக்கு முன்னாடி சின்ன புள்ள மாதிரி அழுதனால இந்த வீடியோ ரொம்ப பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. ਤੁਹਾਨੂੰ 5 ਵੋਟਾਂ ਹੀ ਪਈਆਂ ਨੇ ਸਰ, ਮੇਰੇ ਘਰ ਦੇ 9 ਵੋਟਾਂ ਹੈਗੀਆਂ, ਮੈਨੂੰ 5 ਪਈਆਂ ਸਰ। ਮਤਲਬ ਪਰਿਵਾਰ ਵਾਲਿਆਂ ਨੇ ਵੋਟ ਨਹੀਂ ਪਾਈ? ਨਹੀਂ ਸਰ, ਮਿਹਨਤ ਕੀਤੀ, ਲੱਗਦਾ ਬੇਈਮਾਨੀ ਕੀਤੀ ਗਈ ਵੋਟਾਂ ਦੇ ਵਿੱਚ। 2019 நாடாளுமன்றத்தில் சப்மிட் பண்ண பட்ஜெட்டை பத்தி எம்பி ஜெயின் சின்ஹா மீடியா கிட்ட ரொம்ப இன்வால்வா பேசிட்டு இருக்காரு. அப்போதைக்கு அவருக்கு பின்னாடி நின்று இருந்த ஒரு லேடி கேமராக்கு முன்னாடி நாக்க நீட்டி பழிக்குது. கேமராக்கு முன்னாடி எம்பி பேசிட்டு இருக்காரு. அதை டிவில லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் யோசிக்காம எம்பியை வம்பிழுக்கிற மாதிரி நாக்க நீட்டி பழிக்கிறாங்க. நல்ல வேளை அந்த லேடியை பார்த்து கேமராமேன் சிரிச்சிருந்தா எம்பி பயங்கரமா அப்செட் ஆயிருப்பாரு. கல்யாணமாகி போற புது பொண்ணு தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்சு போறோமேனு ரொம்பவே வருத்தப்படும். அவங்கள பிரிய முடியாம அழுகவும் செய்யும். அதே மாதிரிதான் இங்க ஒரு பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போகுது. ஆனா அம்மாவை பிரிஞ்சு போறோமேனு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட அம்மா தன்னோட மக பிரிஞ்சு போறான்னு வருத்தத்தோட இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்களும் இங்க பாரு உங்க அம்மா அழுகுறாங்கன்னு கூப்பிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு அம்மாவை பார்த்து அழுகிறியாமான்னு நக்கலா கேக்குது. அப்புறம் அழுகிற மாதிரி ஆக்டிங்கும் பண்ணுது. எப்படா கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போவோம்னு ஆர்வமா இருந்திருக்கும் போல் இருக்கு. அம்மா அழுகுறாங்களேன்னு கூட வருத்தம் இல்லாம சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு. எது எப்படியோ தன்னோட பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதும்னு அம்மா மன திருப்தியோட வழி அனுப்பி வைக்கிறாங்க. अरे मैया, अरे वैसे रोते ना थोड़ा जाने से पहले, तभी दिखाने के लिए। अबे मम्मी जहांगीरपुरी में रहती है।
இப்போ இருக்கிற நவீன காலத்துல கேம்ஸ்குள்ள நாமளே ரியலா இருந்து விளையாடுற மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற டெக்னாலஜி வந்துருச்சு. விஆரை யூஸ் பண்ணி கேம் விளையாடும் போது ரொம்ப திகிலாகவும் கேமோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெல்லியில ஒரு ஸ்டோர்ல விஆரை வாங்குறதுக்காக ஒரு அக்கா வர்றாங்க. ஆனா அந்த அக்கா விஆரை வாங்குறதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. கடையில உள்ளவரும் ஓகே யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதை மாட்டி விட்டு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே குதிக்கிற வீடியோவை போட்டு விட்டுருக்காங்க. அந்த அக்கா வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல உண்மையாலுமே பெரிய பில்டிங்ல இருந்து கீழே குதிக்கிறோமோன்னு நினைச்சு அக்கா ரொம்ப பயங்கரமா அலற தொடங்கிட்டாங்க. கடையில இருந்தவங்க அப்புறம் கடைக்கு வந்த சின்ன பசங்க எல்லாரும் அந்த அக்கா கத்துறத பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க விர்ச்சுவல் ரியாலிட்டியை யூஸ் பண்ணி கேம்ஸ் விளையாண்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. புதிய வாகன சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ரோட்ல டிராவல் பண்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தலையில ஹெல்மெட் போடாம போறது, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது, இது மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு போலீஸ் ஃபைன் போடுறாங்க. அதே மாதிரி தலைநகர் டெல்லியில ஒரு பொண்ணு நல்ல டிராபிக்ல வண்டி ஓட்டிக்கிட்டே மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கு. இதை பார்த்த போலீஸ் அந்த பொண்ணை நிறுத்தி வார்ன் பண்ணி ஃபைன் போட்டிருக்காங்க. ஃபைனுக்கான செலானை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு செலானை வாங்காம ஃபைனை கட்ட மாட்டேன்னு ரொம்ப கோவப்பட்டு போலீஸ்காரரை ஹெல்மெட்டால அடிக்க பாக்குது. அப்புறம் எங்க அம்மாக்கு கால் பண்ணி என்ன பண்றேன்னு பாருன்னு மிரட்டுது. நீ மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தது தப்பு, அதனால பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு போலீஸ்காரர் கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு தான் மொபைல் யூஸ் பண்ணல, சும்மா தான் கையில வச்சிருந்தேன்னு கத்தி கூச்சல் போடுது. ஹெல்மெட்டால போலீஸ் அடிக்க பாக்குது. நீ இப்படி கத்தி கூச்சல் போட்டு டிராமா பண்றனால எந்த யூஸும் இல்ல, ஒழுங்கா ஃபைனை கட்டிட்டு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதுன்னு சொல்லியிருக்காரு. ரோட்ல ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம போலீஸ்காரரே அடிக்க போயிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு பாருங்க. இந்த பொண்ணு பண்ணதை பார்த்து கோவப்படுறதா இல்ல சிரிக்கிறதானே தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. मार दो, मारो, 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 मम्मी को फोन कर मैं वैसे करो, करो, तुम्हारे जाने दो। कोई बात नहीं, आपने गलती की, उसका चालान कर रहे हैं। लेकर मत जाना, बहुत दिक्कत है मेरा, लेकर मत जाना, सुन लो, लेकर मत जाना, ड्रामा मत करो। मेरी पूरी बॉडी कब पहले सुन लो, एक मिनट रुक जाओ, इसका बंद कर लो। இன்னைக்கு வீடியோல பார்த்த சம்பவங்கள் மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. அந்த சம்பவங்களை பார்த்து நீங்களும் சிரிச்சிருப்பீங்க, இல்ல உங்களால மத்தவங்களையும் சிரிக்க வச்சிருப்பீங்க. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் கவலைகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருங்க. நம்ம வாழ்க்கையில எப்போதுமே கவலை தான் இருக்கும்னு கிடையாது. கண்டிப்பா கவலை எல்லாம் மறைஞ்சு நமக்கு நல்லது நடக்கும். அதனால கவலையை மறந்து சந்தோஷமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 1,00,000 லைக்ஸ் அச்சீவ் பண்ண உதவி பண்ணுங்க. நாம பார்த்த வீடியோ கிளிப்ல எது உங்களுக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான கேமரால சிக்கின பல காமெடியான சம்பவங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.